வடக்கு நாடுகளில் இருந்து தெற்கு நாடுகளுக்கு புலம்பெறும் அன்னப்பறவைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவை ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்கின்றன. இவை எப்போதும் வி வடிவத்தில் பறக்கும். ஏன் தெரியுமா? அறிவியல் சொல்கிறது, முன்னால் பறக்கும் பறவை காற்றை கிழித்து செல்லும் போது பின்னால் வருபவைக்கு காற்றின் எதிர்ப்பு குறைவாக இருக்கும். அதாவது முன்னால் இருப்பவர் காற்றை எதிர்கொள்கிறார், பின்னால் இருப்பவர்கள் அவர் கொடுத்த பலத்தை பயன்படுத்தி ஓய்வெடுத்து பறக்கிறார்கள். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? முன்னால் பறக்கும் பறவைக்கு சோர்வு வந்தால் அது பின்னால் வந்து விடுமாம். வேறொன்று முன்னால் வரும், தலைமை மாறும், பட் பயணம் தொடரும். ஒருவேளை ஒரு பறவைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அது வரிசையிலிருந்து விலகும். அப்போது வேறு 2 பறவைகள் அந்த நோயுற்ற பறவையோடு சேர்ந்து கீழே இறங்கும். அது குணமாகும் வரை காத்திருக்கும். பிறகு 3ம் சேர்ந்து மீண்டும் பறந்து முந்தியிருந்த கூட்டத்தை தொலைவு தூரத்தில் சந்திக்கும். நண்பர்களே, இதுதான் குடும்பம். குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவு அல்ல, இது ஒரு அணி. நாம் எல்லோரும் ஒரே திசையில் பறக்க வேண்டும். ஒருவர் சோர்வடைந்தால் இன்னொருவர் முன்னால் நடக்க வேண்டும். ஒருவர் தோற்றால் மற்றவர்கள் கைவிடாமல் காத்திருக்க வேண்டும். இன்று நம் வீடுகளில் என்ன நடக்கிறது? ஒருவர் ஓடும்போது மற்றவர்கள் காலை பிடித்து இழுத்து விடுகிறார்கள். ஒருவர் உயிரை போகும்போது மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அன்னப்பறவைகள் காட்டும் பாடத்தை மனிதர்களாகிய நாம் மறந்துவிட்டோம் போலும்.